ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கணத்துக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ரேப்ரா காஃபரா பாலா தரபரா ஷபரா பாலா பரி பாலா தரபரா காபா ஓலா ஃபரா ஷாகா பரா ஃபலா பரி பாலா தரபரா பாலா தரபரா ஷபரா பரபா. ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன். பலத்தாளிடை கட்டினே என்னை மான் கால்கள் போலாக்கினே. சொல்லுங்க. பலத்தாளிடை கட்டினே என்னை மான் கால்கள் போலாக்கினே. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ரே பிராகா ஃபரா பலா துரா பரா ஷபரா பலா பரி பலா கபரா பரபா. ஹல்லேலூயா. ரே பிரா பலா பரபா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். blood of Jesus. ரே பிராகா ஃபரா பலா பரி பலா தரா. fire 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 fire. ரே பிராகா பரி பலா. நீதிமானின் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ரே பிராபா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுமா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவுமேகாவுமானவரே. சொல்லுங்க. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவுமேகாவுமானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தரே. சொல்லுமா. படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. ரே பிராகா ஃபரபலா தரபரா ஷிபரா கபரபலம் ஓலா பரபலா தரபரா ஷபரா கபரி பலா தரபரபலா தரபரபரமா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சொல்லுங்க. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. நன்றி அப்பா. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரே பரகா பரா ஃபலா பரா பலா தரா பரா பரபா. ஆமே. நன்றி அப்பா. ரே பிரா ஷபரா கபலா பரி பலா தரா கபரா பலா தரபா. ஓரா ஃபரா பலா தரா பரா ஷபரா கபரி பலா தரா கபரி பலா தரா பரபா. Thank you Jesus. Hallelujah. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். சொல்லுங்க அப்பா பார்த்து. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து அப்படி ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷையில வெக்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம்.
நல்ல அந்நிய பாஷையில துதிங்க 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 துதிங்க. துதிக்க துதிக்க ஒரு பலன், தேவ பலன் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ பலன் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ பலன், தேவ பலன், புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல புது பலனை கர்த்தர் கட்டவிழ்கிறார். நல்ல நல்ல வாயை திறந்து ரேபா ராகா பாலா ராபா லாதா ராபா ஷாபா ராகா லோஃப்ரோ ஷீபா ராகா பாலா பாரி பாலா ராபா ராகா பாலா பாரி காபா ராபா. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. ஃபயர் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர். லேபோ ராஷாதா ராகா பாலா பாரி காபா லாபா ரிகாபா ராபா. glory, மகிமை மகிமை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மேல இப்ப நெருப்பா இறங்குது இறங்குது இறங்குது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்குது இறங்குது. எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகளும் எரியுது எரியுது. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. Lafa rakaba lafa laba riba lata raba rakaba lebro kafa laba riba stotram stotram shaba rakaba laba rikaba lofo rashakaba lafa rikaba liba lata raba rakaba laba rikaba lofo rashaba rakaba laba rikaba riba lata raba rikaba lata raba lofo rashamaka rakaba laba rikaba liba lata rakaba riba laba. Thank you Lord, thank you Lord. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. லேஃப்ரோ ஷாதா ராகா பாலா பாராகா பாலா பாரிகா பாலா பாரி பாலா தரபா லோஃபோ ராஷாகா பாரி பாலா காபாரி பாலா தரபா லா தரபா லேஃப்ரோ கா பாலா பாராகா பாலா பாரி பாலா தரபா ராகா பாரி பாலா தரபா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Thank you Holy Ghost. Rebraka falaba rika balaba rika baraba. மகிமை 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 மகிமை. ஓ, புதிய எண்ணெய் நாள் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய கிருபை நாள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க. லே பாலாபா ராகா பாலாபா ராதா ராபா ராஷாபா ராகா பாலாபா ரிபா லாதா ராபா. Glory, glory, amen. Re balaba raba லாதா ராபா ராஷாபா ராகா பாலாபா. Hallelujah, 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 hallelujah. இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் தம்முடைய மகிமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். தம்முடைய ஐஸ்வரியத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். தம்முடைய கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க. receive it, take it. lebraka faraba lata raba shaba rakaba laba riba lata raba. Thank you Lord, thank you Lord. கால் எலும்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன், முழங்கால்ல கிறிஸ்துவின் ஜீவன். ஓ ராஃபா ரா, ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள, ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்குள்ள, வெளி உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் நதியாய் பாயுது பாயுது பாயுது. ரேப்ராகா faraba lata raba rashaba ra. Thank you Lord. rekaba laba raba lata raba. Hallelujah, 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 hallelujah. கேளுங்க, அப்பா என்ன நிரப்புங்கப்பா. ஜபாவினால் நிரப்புங்க. கேளுங்க கேளுங்க. கிருபை நாவினால், மன்றாட்டி நாவினால் அப்பா என்ன நிரப்புங்க. கேளுங்க, நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க 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 நிரப்புங்க. எல்லா தோல் நோய்களும் மாறி போட்டும், தொழு நோய்களும் மாறி போட்டும். சுகம் அளிக்கும் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு ஸ்கின்ல இறங்கட்டும். ஜீசஸ், blood of Jesus, blood of Jesus. ரெப்ராகா ஃபலபா ராஷபா ராகபா லபா ரிபா Ura fra bara bara bala dara bara shabara bala ba. Hallelujah, Hallelujah. Devanuke, Hallelujah. Rajanuke Soloma, Hallelujah. Devanuke, Hallelujah. ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவே. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா
ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுமா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. மீண்டும் நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும். சொல்லுமா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்படியே நல்லா துதிங்க, வாயை திறந்து ரேப்ராகாபா ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாக்கு நேரிய உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக. ரேபா ராகாபாலா பரபரா தரபரா ஷிபா ராகாபா ஊரா பரபரா தரபரா ஷபா ராகாபாலை பரதரா. ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம். ரே பிராகா பரபலா தரபரா ஷிபா ராகாபாலா பரி பரபா. கேளுங்க, அப்படியே தேவ மகிமையினால் நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்பா உங்களை என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. ரே பாலா பரபா. அப்பா என்ன கழுவுங்க கேளுங்க. கழுவுங்க சொல்லுங்க. ரே பிராபா கழுவுங்கப்பா ரத்தத்தால ஈசோப்பினால் கழுவும். இன்றே சுத்தமாவோம் ஈசோப்பினால் கழுவும். இன்றே சுத்தமாவோம். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினா. உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால். ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. அப்பா ஆவியானவரே உம்மை போல எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. உம்மை போல எங்களை மறுமாக்குங்கப்பா. உடைய மகிமையினால் நிரப்புங்க. உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா.
உடைந்த குடும்பங்கள் இந்த நாள்ல இணைக்கப்படட்டும்பா. ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். நன்றி அப்பா. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போறோம் தேசத்திற்காக. முதலாவதாக இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக மீனவர்கள் 47 பேரை இலங்கை கடற்படை அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய போட் எல்லாம் புடுங்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்கள்லாம் புலம்புறாங்க டிவி நியூஸ்ல, எங்களுக்கு நாங்க தற்கொலை செஞ்சு மறிக்க வேண்டியதான், அவ்வளோ கொடுமை, இன்னைக்கு எங்களால மீன் பிடிக்க முடியலன்னு சொல்லி கலங்குறாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க, கர்த்தர் நடவடிக்கை எடுக்கணும், எப்படியாவது அவங்கள மீட்டு கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, அது இன்னும் எத்தனையோ பேர் 70 பேர் போல இருக்கிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு அவங்களுடைய உடைமைகள், அவங்க போட் எல்லாத்தையும் கர்த்தர் மீட்டு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபிக்க போறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இலங்கை கடல் படை கைது செய்யப்பட்ட அப்பா தமிழக மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மீனவ குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்பா. அப்பா ஒவ்வொருவர் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். கடல்ல மீன் பிடிக்கிற ஜனங்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்துல வேலை அடைக்கிறோம். இப்போதே அங்க சிறையில இருக்கிற, இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு கடல் மீனவ சகோதரர்களை விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும். தடைகளை உடைக்கிறோம். ரேப்ரா காஃபா லாபா ரீகாபா நாங்கள் யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறோம். அப்பா காரணம் இல்லாமல் அப்பா கைது செய்கிற அப்படிப்பட்ட மக்களுக்கு ரொம்ப யுத்தம் பண்ணுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் ஒரு விடுதலையின் அபிஷேகம் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். இப்பொழுதே 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 லேப்ரா காஃபா ராபா லாபா ரீகாபா ஒரு விடுதலை உண்டாகட்டும். இப்போதே விடுதலை ஆகட்டும். அவங்க வீடு திரும்பட்டும், வீடு திரும்பட்டும். ஒருவர் கூட வராம இருக்க கூடாதுப்பா. ரத்தத்துல வேலை அடைக்கிறோம். அப்பா அவங்க பொருளாதாரத்துல பெருக்க உண்டாகட்டும். மீனவ மக்கள் மத்தியில ஒரு ரட்சிப்பின் அபிஷேகம் உண்டாகட்டும். ரத்தத்தை தெளிக்கிறோம். சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, மன்னித்து இறங்குங்கப்பா. கழுவுங்க, கழுவுங்க. அந்த ஜனங்கள் உண்மை அறியட்டும். அப்பா அன்னைக்கு பேதுரு யோவான் மீன் பிடிக்கிற தொழில இருந்து தெரிந்து கொண்டு மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினீர் அப்பா. இவங்களையும் அப்படியே மாத்துங்கப்பா. ஜெபமனுங்க. ரேபா ராகா பாலாபா ராபா லாதா ராபா இயேசுவின் ரத்தத்துல வேலி அடைக்கிறோம், வேலி அடைத்து ஜெபிக்கிறோம். இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரேபா ராகா பாலாபா ரீபா லாதா ராபா ராஷாபா. பெரிய காரியத்தை செய்யுங்க, நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் சொல்லுமா. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், ஆடி பாடி மீன் பிடிக்கணும், ஆடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. இன்னைக்கு மருத்துவத்துறைக்காக ஜெபிக்க போறோம். மருத்துவத்துறையில காணப்படுகிற ஊழல், லஞ்சம், கலப்படங்கள் எல்லாம் மாறுபடியா ஜெபிக்க போறோம். கடந்த நாட்கள்ல தமிழ்நாட்டில இருந்து போன அந்த மருந்து காப் சிரப்பு குடிச்சு 20க்கு மேலான குழந்தைகள் இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட், அந்த ஸ்டேட் சொல்றாங்க தமிழ்நாட்டுடைய தவறு தான், அவங்க சரியாத இது பண்ணல, அதை ஆராய்ச்சி பண்ணாம அவங்க அதை செக் பண்ணாம அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு துறையில உள்ளவங்க நல்லபடியா அத மக்களுடைய உயிர் பாதிக்க கூடாது என்று சொல்லி அவங்க சரியான விதத்துல செயல்படணும், அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. அதுக்காக ஜெபிக்க போற அந்த மருத்துவ துறையில காணப்படுகிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அவள நிலைகள் மாறணும். இப்படிப்பட்ட மருந்துகளை தடை செய்யணும். கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து தடை செய்யணும். இன்னும் இப்படிப்பட்ட எத்தனை மருந்துகள் இருந்தாலும் தடை செய்யணும். மக்கள் நலத்தை கருத்தில் கொண்டு இப்படிப்பட்டவங்க செயல்படணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருந்துகள், ஊசி, இதே மாதிரி ஸ்கேன் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும்.
ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஊழல். ஒரு சாமானிய மக்களால இன்னைக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க முடியல, ஒரு காரியம் செய்ய முடியாது, அவ்வளோ இன்னைக்கு ஊழல். அவங்க கோடி கோடியா கொள்ளடிக்கிறாங்க டாக்டர்ஸ். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மருத்துவ சேவை மனப்பான்மையில இந்தியாவுக்கு வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாத்திலையும் ஊழல். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், மக்களை கொலை செய்து. இன்னைக்கு பாருங்க, இறந்த மக்களை கூட வச்சுட்டு ஐசியூல வச்சு ஏமாத்தி பணத்தை புழுங்குற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, கேள்விப்படுறோம். எப்படிப்பட்டவங்களுக்கு விரோதமா கத்தர் கரத்தை நீட்டணும், அவங்களெல்லாம் ரட்சிக்கணும். அப்படிப்பட்ட டாக்டர்ஸ், அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ், அப்படிப்பட்ட இந்த மருத்துவ துறையில உள்ளவங்க, மருந்து துறையில உள்ளவங்க எல்லாம் மனம் திரும்பணும். ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நாங்க ஜெபிக்கிறோம், வாரத்தோடு ஜெபிக்கிறோம். ரேப்ரா காபா லாபா ரீகா மருத்துவ துறையில உங்களுடைய ஆளுகை வரட்டும், ரத்தத்தை தெளிக்கிறோம். ரேப்ரா காபா லாபா அதுல காணப்படுகிற இந்த ஊழல் கொள்ளை மாறட்டும். சேவை மனப்பான்மை உண்டாகட்டும். லேபா ராகா பா ராபா லாத்தா ராபா ராபா ஷாபா ரீகாபா. ஹalleluya. ரேப்ரா காபா லீபா ராத்தா ராபா. சுயநலமா இந்த தொழில செய்யறவனை அடிச்சு வரட்டுங்கப்பா, அந்த தொழில அடிச்சு வரட்டி விடுங்க. ரேபா ராகாபா. உண்மையானவங்க மட்டும்தான் அந்த தொழில இருக்கணும், மருத்துவ தொழில உண்மையானவங்க இருக்கணும். கிட்னிகளை திருடி விக்கிறவனுக்கு விரோதமா இந்த கரத்தை நீட்டுங்க. கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. கத்தர் நல்லவர். ரேப்ரா காபா ராபா லாத்தா ராபா ரீபா. வியாதி இல்லாத தேசமா எங்கள் தேசம் மாறட்டும்பா. ஒவ்வொரு மக்களும் வியாதி இல்லாத மக்களாக மாறட்டும். எங்கள் தமிழ்நாடு ஜனங்கள் மாறட்டும், எங்கள் தேசத்தின் மக்கள் மாறட்டும். வியாதியெல்லாம் நீங்க சுமந்துட்டீங்கப்பா, ஒருத்தர் கூட இனி ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது. எல்லாரையும் சுகமாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க. வியாதி படுக்கையில இருக்கிற, மரண படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க. ஆமென். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எல்லாம் மாறுமே. சொல்லுமா, மாறுமே, எல்லாம் மாறுமே. ஆமே. நன்றி அப்பா, இயேசுவுடைய பெரிய கிருபையினால இஸ்ரேல் காசால சமாதானம் வந்திருக்கிறது. அது நிரந்தரமா இருக்கணும், அந்த சமாதானம் நிரந்தரமா இருக்கணும். ரஷ்யா உக்ரைன்ல சமாதானம் உண்டாகணும், அதற்காக ஜெபிப்போம். ஆமென். காசால உறுப்புகளை இழந்தவங்களுக்கு எல்லாம் கத்தர் சுகத்தை கொடுக்கணும், வீடு இழந்தவங்களுக்கு வீடை கொடுக்கணும். கத்தர் அந்த மக்களை ஆற்றி தேற்றணும், ஒரு பாதுகாப்பு உண்டாகணும். அந்த இஸ்ரேல் அதிபர் உள்ளத்துல ஆண்டவர் பேசணும், அவர் மனம் திரும்பணும். அடுத்த மக்களை கொன்னு அந்த தேசத்தை பிடிக்கிற அப்படிப்பட்ட கொடுமையான எண்ணங்கள் அவர் இருதயத்தை விட்டு நீங்கணும். ஹalleluya. ஜோமனுங்க. ரீபா லாபா ரீகாபா லாபா ரீகாபா லாபா ரீபா லாதா ராபா. ஓ ராபா லாபா ரீகாபா ரீபா லாதா ராபா ரீபா லாதா ராபா. ஹalleluya. கர்த்தர் நீதி செய்யும்படியா ஜோமனுங்க. அந்த இரத்தத்திற்காக கர்த்தர் நீதி செய்யும். அது எத்தனை உயிர்கள், அப்பாவி உயிர்கள் பலியா இருக்கு. அந்த இரத்தத்திற்காக தேவ நீதி செய்யும்படியா ஜோமனுங்க. ரீபா லாபா ராகாபா. திரும்ப அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கணும். அங்க காணப்படுகிற எல்லா தீவிரவாதங்கள்லாம் அழியணும். பயங்கரவாதங்கள் அழியணும். ஒரு சமாதானம் உண்டாகணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ரீபா லாபா ராகாபா லாபா ரீகாபா லாபா ரீபா. ஏசப்பா சொல்லிட்டாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசப்பா சொன்னாங்க, அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொன்னாங்க, இதை நான் இடிச்சிட்டு 3 நாள்ல சரீரமாகி ஆலயத்தை கட்டுவேன். ஆமென். வேதம் சொல்லுகிற உன்னதமானவர் மனுஷன் கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயத்துல அவர் வாசம் செய்வதில்லை. அவருடைய ஆலயம் இன்னைக்கு நம்ம தான் ஆவிக்குரிய யூதர்கள். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். இன்னைக்கு அந்த இடத்துல ஆலயம் கட்டணும்னு சொல்லி அடுத்தவங்களுடைய இதை உடைச்சு இன்னைக்கு நம்ம நாட்டுல செஞ்சாங்கல்ல, அதே மாதிரிதான் அங்கேயும் செய்யறாங்க. அப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் மாறணும். அந்த யூதர்கள்லாம் மனம் திரும்பணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அதை அறியாம இன்னைக்கு கிறிஸ்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா வேதத்துல ஏசப்பா சிலுவையில் அறைஞ்சதே அந்த யூதர்கள் தான். அந்த யூதர்கள் மனம் திரும்பணும். ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஆனா இன்னும் இப்படி கொலை வெறியோட அடுத்தவங்களை கொள்ளடிக்கிற அப்படிப்பட்ட பழைய அந்த பரிசேயர் சதுசேயர்கள் இன்னும் இருக்காங்க. அவங்க எல்லாம் மனம் திரும்பணும். ஜெபம் பண்ணுங்க. அங்க சமாதானம் உண்டாகணும். ஏதாவது ஒரு இடத்துல ஆலயத்தை கட்டணும். அடுத்தவன் இதை புடுங்கி அடுத்த இடத்த இது பண்ணி
பண்ணக்கூடாது. ஒரு சமாதானம் உண்டாகணும். ஜெபம் பண்ணுங்க. ரீபா லாகாபா ராபா. அப்பா ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க மனம் திரும்பட்டும். அந்த பொல்லாத யூத ஜனங்கள் மனம் திரும்பட்டும். ரீபா ராகாபா. அடுத்தவங்க உடைமைகளை கொள்ளடிக்கிற, அடுத்தவங்க நிலத்தை அபகரிக்கிற அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் மனம் திரும்பட்டும். ரீபா ராகாபா லாபா. ஒரு சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். ரீபா ராஷாதா ராகாபா லாபா ரீகாபா ராபாலா. இனி அங்க யுத்தம் கேட்க கூடாதுப்பா. இனி அங்க ரத்தம் சிந்த கூடாதுப்பா. இறக்கம் செய்யுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரேல் உக்ரைன்ல, அதே போல உக்ரைன் ரஷ்யால இனி ரத்தம் சிந்தப்படக்கூடாதுப்பா. சமாதானம் உண்டாகட்டும். அந்த ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள் நீங்க மறிக்கிறாங்க. காசால இன்னும் இதே போல ரஷ்யா உக்ரைன்ல எத்தனையோ குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவள நிலை மாறணும். அப்ப அவள நிலை மாறணும். ரத்தத்துல உப்பு கொடுக்கிறோம். பூமி எங்கும் சமாதானம் உண்டாகணும். சமாதானம் உண்டாகணும். சமாதான பிரபுவே, தேசம் எங்கும் உலகம் எங்கும் சமாதானம் உண்டாகட்டும். அப்படியே எங்க தேசத்திலும் சமாதானம் உண்டாகட்டும்பா. மொழி அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில பிரிவினை செய்கிற மக்கள்லாம் மனம் திரும்பட்டும். மனம் திரும்பட்டு ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தீண்டாமை மாறட்டும். எங்க தேசத்துல தீண்டாமை ஒழியட்டும். இன்னும் தமிழ்நாட்டுல எத்தனையோ கிராமங்கள்ல தீண்டாமை இருக்குது. அப்ப அந்த தீண்டாமை மாறட்டும். தீண்டாமை மாறட்டும். ரேப்ரா காஃபாலா வரதட்சணை கொடுமைகள் மாறட்டும். ரேபா ஷாத்தா ராகா ஆணவ கொலைகள் மாறட்டும். அப்பா எங்கள் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். அவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அபிஷேகம் கடந்து வரட்டும். இந்த நாளிலும் கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற தலைவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். திரு வைகோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திரு ராமதாஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாம் உங்களுடைய அறிவுல வளரட்டும். அவங்களுக்குள்ள உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. ரேபா ராகாபா லாபா. சுகமாக்குங்க. உமை அறியட்டும். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் உமை அறியட்டும். 140 கோடி ஜனங்கள் உமை அறியட்டும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். 140 கோடி ஜனங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா. Ribala daraba shabara kabara bala daraba rakabala bari bala daraba raba. Hallelujah. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுமா, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா. சொல்லுமா, அல்லேலூயா. ரேப்ரா பலதரபா. அல்லேலூயா. ஆமென். நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொரு மேல தேவ மகிமை இறங்கட்டும். இன்னும் 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 ஆழத்துக்குள்ள, இன்னும் ஆழத்துக்குள்ள. ஜபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மலை பொழியனும். என் தேச எல்லை எங்கும் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பிலே நிற்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று, அப்பா நாங்கள் திறப்பின் வாசல் நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டும். நன்றி அப்பா. பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையை. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். ஜெபிக்கிறோம். திறப்பின்
வாசலினின்று மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலினின்று. அப்பா 141 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படி ஜனங்களை சூழ்ந்தல்ல அறியாமை இருள்கள் இன்றைக்கு நம் தேசத்தின் மிகப்பெரிய ஒரு சாபம். அநேக போலி சாமியார்களை இன்றைக்கு நம்பி ஜனங்களும் பெண்களும் இளவயதில் உள்ளவங்களும் மனஅமைதி கிடைக்கணும். இன்றைக்கு குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை, அன்பு இல்லை. இதனால ஒவ்வொருத்தரும் மன அழுத்தத்தில் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, நிம்மதியும் கிடைக்காது. நமக்கு ஒரு நம்ம அன்பா பேசுற, நம்மளை விசாரிக்கிற, கனிவோடு பேசுற நம்ம சூழ்நிலை எப்படியா மாறும். நமக்காக ஜெபிக்கிற, இப்படிப்பட்ட நமக்காக வேண்டிய யாராவது கிடைக்க மாட்டாங்க என்று ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்கள் இன்னைக்கு தத்தளிக்கிறது. அதிகமானவர் ஆண்டுதான் அனுப்பிச்சினாரு. அறுவடை மிகுதியா இன்னைக்கு இருக்கு. நம்ம அறுப்புக்கு எஜமான் ஆட்கள் வேண்டிக்கொள்ளுங்கள். பயிர்கள் விளைந்திருக்கின்றது, அறுக்க ஆளில் என்று கத்த சொன்னார். அல்லேலூயா. அறுவடை மிகுதி. இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு நமக்கு தேவையான அளவு இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்தை இன்றைக்கு இல்லாதனால இன்றைக்கு ஜனங்கள் அநேகம் கண்கள் குண்டாக்கப்படுவாங்க. கண்களை முதலாவது திறக்க வேண்டும். இப்படிப்பட்ட சாமியார்களை, இப்படிப்பட்டவர்களை நம்பி போய் இன்றைக்கு தன்னுடைய பணத்தை இழக்காங்க. நிறைய பெண்கள் கற்பை இழக்காங்க. நிறைய இளம் வாலிபர்களை, இளம் பெண்களை அவங்க வசியம் செய்து அவங்க சொல் கேட்டு செய்து உள்ளது தவறாக நடத்துறாங்க. பல ஆசிரமங்கள், இப்படி பெயர் சொல்லப்பட்ட பதிவிடப்படாத பல ஆசிரமங்கள் இந்தியா முழுவதும் அதிகமாக இப்படிப்பட்ட போலீஸ் சாமியார்கள் அகப்பட்ட பெண்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து கற்பிழக்கிறாங்க. நகைய பணங்கள் நிம்மதி இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை மாறும் சொல்லி போறாங்க, ஆனா 10 பிரச்சனையை அவங்க கூட்டிட்டு வராங்க. இப்படிப்பட்ட சாபங்கள் தேசத்திலே மாற வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பல போலி இப்படி மனித வணக்கங்கள் மாற வேண்டும். மனித வணக்கத்துக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கண்கள் திறக்கணும். மூட பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். குழந்தைகள் நிறைய விலை கொடுக்கின்ற பல காரியங்களை செய்கின்ற இப்படிப்பட்ட காரியங்களை மாறின விட போலீஸ் சாமிகள் தேசத்தில் இல்லாமல் வேணும். அவங்க இந்த ஜனங்கள் கொடுக்க பணத்தினால் அவங்க உலக எல்லா நாடுகளையும் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பெருகுது. எல்லா தேசத்தையும் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. மக்களுக்கு ஒரு துறவற வாழ்க்கை வாழணும், நீங்கள் எளிமை வாழணும் என்று கற்றுக் கொடுக்காங்க. ஆனால் அவங்க சுகபோகமாக வாழ்கிறாங்க. பல கோடிகளில் அவங்க மூழ்கி தெளிக்கிறாங்க. அவங்களுடைய பணங்கள் எல்லாமே தவறான காரியத்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட வெளியரங்கமாக ஆசிரமம் நடத்தி, ஒரு பக்கமாக இல்லீகல் பிஸ்னஸ், நிறைய போதை விருப்பது, இப்படிப்பட்ட விபச்சாரங்கள், பல இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட நபர்களால் அதிகமாக செய்யப்படுகிறது, தூண்டப்படுகிறது, செய்து கொண்டுபடுகிறது. அரசாங்கம் இதை கண்டுகொள்வது இல்லை. நம்ம எதுவும் ஜெபிக்கணும். இல்லையா? இப்படிப்பட்ட போலீஸ் சமையை பின்பற்றி ஒவ்வொரு ஜனங்களும் இந்த நாளில் சொல்லுங்க, கண்கள் திறக்கப்பட வேண்டும், மூட பழக்கம் மாறணும், இன்றைய இப்படிப்பட்ட சாபம் மாறணும். அப்பா, என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பா, மெய் தேவனாக உண்மை அறிய வேண்டும். நீரே விடுதலை கொடுப்பார், நீரே சமான காரணம். அப்பா, நீர் யெகோவா ரஃபா என்று அப்பா அறிந்து உண்மை ராஜா அவங்க சொல்லுங்க. அப்பா, இயேசு கிறிஸ்து உண்மை பற்றிக்கொண்ட ராஜா ரீகானா ஷீக்கி பிராங்கிரபா. சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்கள் விடுதலை வார்த்தையின்படி சத்தியத்தின் அபிஷேகம் கடந்து சொல்லட்டும், ரட்சிப்பின் அபிஷேகம் கடந்து சொல்லட்டும். அப்படி இப்படிப்பட்ட போலியான நம்பிக்கைகளுக்கு நேராக திரும்ப போகின்ற ஒவ்வொரு ஜனங்களுடைய மூட பழக்கம் ஆட்டும். அப்படியுடைய இருதயங்கள் அப்பா அப்படி கல்வார் திரும்பினதாக அப்பனே ரீகானா ஷீகா பராக்கிரபா. அப்பா, இப்படிப்பட்ட போலீஸ் சாமியார்கள் தேசம் நடக்கின்ற எல்லா அவலங்களும் மாட்டும், சாபங்கள் மாட்டும். அவங்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவங்க தண்டனைக்கு உள்ளாகட்டும் தகப்படே. அவங்களுடைய கொலை குற்றங்கள், கற்பழிப்பு குற்றங்கள் தகப்பனே எத்தனையோ அவங்க அப்பா தகப்பனே திரை மறைவில் ராஜா அப்பா இருள இருந்து எத்தனையோ அப்பா காரியங்கள் செய்கின்றார்கள் தகப்பா. அப்படிப்பட்ட எல்லா குற்றங்களும் வெளிக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தாலே தகப்பனே மறைவான காரியங்கள் வெளிக்கு வந்து தண்டனைக்குள்ளாக்கப்படும் இயேசுவின் நாமத்தால். இயேசுவின் நாமத்தால் எல்லாம் அப்பா என் தேச ஜனங்களுடைய கண்களை அப்பா கூடாக்கட்டும், அந்த கண்கள் திறக்கட்டும் தகப்பனே, கண்கள் திறக்கட்டும், தன் கண்கள் திறக்கட்டும். எல்லாம் மூட நம்பிக்கைகள் மாறிட்டு தகப்பனே, எல்லாம் அப்பா தகப்பன் இருளின் காரியங்கள் ஜனங்களை
கட்டி வைத்துல எல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் தகப்பனே, மதியினங்கள் அப்பா, குருட்டாட்டங்கள் இப்பொழுது எரிக்கப்பட்டு போட்டும் கண்கள் தடுக்கிற உண்மை மேய்தவனாக உண்மை அறிட்டு ராஜா அரிஷிக்கு வீராங்க ஹந்தரப இன்றைக்கு அப்பா எப்படிப்பட்ட போல சமயம் என்று தெரியாமல் தகப்பனே அவங்களோட சென்று தன்னுடைய கற்பையிலிருந்து எத்தனை பெண்கள் உண்டு ராஜா, அவங்களுடைய அப்பா குடும்பத்தை நிம்மதியிலிருந்து அப்பா அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்க தகப்பனே நீங்க ஆதலாக இருந்தவங்க அப்பா அவங்களை ரட்சிங்க ராஜா. அப்பா அகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் இதனால விடுதலை ஆக்கப்பட்டு தகப்பன அவங்களால சிறை பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு குமாரத்தையும் ஏற்று நம்மள விடுதலை ஆவார்களாக அப்பா. அப்படிப்பட்ட தகப்பனே ஆசிரமங்கள் பேன்மெண்ட் சீலைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டும் ஏசு நாமத்தா ரிஷிக்கு யுகாந்திர பதக்கத்து துணை போன்ற ஒவ்வொரு நியாயத்துக்கு இறங்கட்டு ஜனங்களை வஞ்சிக்கின்ற ஏமாற்றி பிழைக்கின்ற அப்பா தகப்பனை எல்லா கூட்டங்கள் சங்கரிக்கப்படட்டும். கர்த்தரே முடங்கட்டும். நாங்கள் அறிக்கையிட்டோம் அக்னியால் பேசின தேவனை தேவன் என்று அன்று பாகாலுக்கு சொல்வாக அப்பா நீர் அளமையிலே காட்டு அன்றைக்கு ஜனங்கள் பண்ண அதே போல அப்படிப்பட்ட காரியங்கள் தேசம் நடக்கட்டும். ஒரு எழுப்பில் அக்னி தேசம் விளட்டு தகப்பனே, இப்படிப்பட்ட பொல்லாத இடத்துல உங்க அக்னி விளட்டு தகப்பனே, நியாயத்தில் அக்னி இறங்கட்டும். பொல்லாத சாமியார்களை பட்சித்து போட்டோம், நீதி இடைப்பட்டோம், பர்த்தன நீதி இடைப்பட்டோம். தீபாரா ஷீகாபா ரங்காதான ஷீகிதா தாந்துனாபா நீமி நஹாந்தர பஹந்தரபா ரீகானா ஷீகாபா. இப்படிப்பட்ட ஒருவர் கூட பொய் ஜோசியம் பொய் குறி சொல்லுதல் அப்பா மந்திராத செய்யுங்க பிள்ளை செய்யுங்க இருக்கவே கூடாது அன்று தகப்பனை இசைக்கா நாட்கள்ல யோசனை நாட்கள்ல இப்படிப்பட்ட தேடி கொண்டு தேச சுத்தம் பண்ணாங்க ராஜா. அன்று அப்பா வீட்டுக்கிட்ட கட்ட வழிபடம் சர்வே பண்ணி அப்பா கத்திற்கு பஸ் பண்ண அதே போல எல்லா தேச காரியங்களை முற்றிலுமா எரித்து போட்டு இப்படிப்பட்ட காரியத்தை என் தேசம் சுத்தமாகட்டும் ராஜா. இப்படிப்பட்ட பாவத்தை சாபத்தை கொண்டு எல்லா நபர்கள் மீது தேவனுடைய கிருபை தேவனுடைய நியாயத்தை இறங்கட்டும். தீபானா ஷீகிபா ராகாதானா ஷீகிபிராந்தரபா இயேசுவின் ரத்தம் ஏற்று ஒரு தீர்ப்பு வெளியானது. இந்த ஜஸ்வந்த் ஒரு நபர் 2016 ஒரு குழந்தையை தவறாக கற்பழித்து நடந்து அந்த குழந்தைய கடைசி எரித்தே கொண்டானாலும் இன்றைக்கு சரியான எவிடன்ஸ் இல்லை, ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி அவனுடைய தண்டனை இன்றைக்கு கோர்ட் ரத்து பண்ணிடு. இந்தியா முழுதுமே மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு தவறு செய்கிறவர்கள் மிக சர்வ சாதாரணமாக நடக்கிறாங்க. பணத்தை கொடுத்து இன்றைக்கு நீதி விலைக்கு வாங்குறாங்க. பணநாயங்கள் ஜெயிக்கிறது. அநேக இடங்கள் இப்படி கொலைகள் கொள்ளைகள் கற்பழிகள் செய்த அநேகர் இந்த மாதிரியான காரியங்கள் ஒருவர் தவறு செய்யும் போது அவருக்கு சப்ஸ்டியூட்டாக இன்னொருத்தர் ஆல்டர்னேட்டாக இன்னொருத்தர் பணத்தை வாங்கி கொண்டு நான் தான் தப்பு செஞ்சு வாலண்டியர் சரண்டராங்க. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இன்றைக்கு தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். உலக சட்டத்தின் பார்வையில உலக கோர்ட் பார்வையில அவங்க தண்டிக்கப்படவில்லை என்றாலும் ஹல்லேலூயா பரலோக கோர்ட்ல பரலோக கவர்மெண்ட்ல பரலோக ஜட்ஜாக தேவனின் நியாயாதிபதி நீதிபதி அவர்தான் நீதிபதி. ஹல்லேலூயா அவருடைய நீதி வெளிப்பட வேண்டும். இப்படி சிறு குழந்தைகளின் ஈவியறக்கம் இல்லாமல் கொலை செய்கள் கற்பழிவு செய்யர்களுக்கு நம் தேச சட்டங்கள் கடுமையாக ஏற்றப்பட்டு சாமானிய மக்கள் தவறு செய்தால் உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க. எந்த பின்புலம் இல்லாதவர்கள், எந்த பேக்ரவுண்ட் இல்லாதவர்கள், எந்த செல்வாக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவங்க சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு ஈஸியாக என்ன செஞ்சுறாங்க, உடனே அவங்க செய்யற தவறுக்கு பேங்க்ல லோன் கட்டலாம் அவங்க ஜப்தி பண்றாங்க, வீட்டு ஜப்தி பண்றாங்க, வண்டி எடுக்கிறாங்க, பிடுங்குறாங்க. அவங்க அரசாங்கம் செலுத்த வேண்டிய டேக்ஸ் கட்ட மிக சிவியராக நடவடிக்கை எடுக்கிறாங்க. கரண்ட் பில் கட்டலாம் கண்ட உடனே கட் பண்றாங்க, வண்டி சீஸ் பண்றாங்க. ஆனால் இது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய நபர்கள் செய்யும் பொழுது அவங்கள பணம் வாங்கி கொண்டு நீதியை புரட்டுறாங்க. தப்ப பைபிள் வேதம் சொல்கிறது நன்மை தீமை என்று தீமை அன்பில் சொல்ல ஐயோ என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக நடைபெறுகிறது. நேற்று ஒரு செய்தித்தாள ஒரு கிளிப்பிங் பார்க்கும் பொழுது 10,000 தொழிலதிபர்களுடைய கடன்களை நம்முடைய ஒன்றிய அரசு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் மாணவர்களை கல்வி கடன் தள்ளுபடி பண்ணவில்லை. விவசாயிகள் ஒரு வருஷமா டெல்லியில போராடுறாங்க, இன்றைக்கும் போராடுறாங்க. நிறைய இடங்கள்ல இன்றைக்கு
ஒன்றிய அரசுக்கு எதிராக பல போராட்டங்கள் அலகாபாத்தை வெடிக்கிறது, நிறைய இடங்கள்ல வெடிக்கிறது. ஆனாலும் அதை ஒடுக்குறாங்க. அவங்களுடைய சத்தத்தை கேட்கப்படவில்லை. இன்றைக்கு போராட்டங்கள் நடைபெறுகிறது. கூக்கள் கேட்கப்பட அவங்களுடைய குரல் வலை நசுக்கு தான் படுகிறது தவிர அவங்கள ஆற்று தேய்ச்சி அவங்களுடைய கடன்கள், இன்னைக்கு விவசாயிகள் கடன்கள் தள்ளுபடி பண்ணவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கா ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, தவறு செய்த அத்தனை நபர்கள் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்று சொல்றாங்க, ஆனா அதை ஃபாலோ பண்ணல. சட்டத்துக்கு முன் இன்றைக்கு பணக்காரருக்கு தான் சார்பாக இன்றைக்கு இருக்கிறது. ஏழை ஜனங்களுக்கு ஒரு நீதி நியாயம், ஆனால் வசதியான பணக்காரருக்கு ஒரு நியாயம் என்று காணப்படுது. இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும். மலையில எழுப்பல் காலத்துல இந்த பாகுபாடு கிடையாது. ஆணென்று பெண்ணென்றுமில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்த வேறுபாடு கிடையாது. அலையிலேயே படித்தன் படிக்காதன் படமுள்ள என்ற வேறுபாடு அவர்கிட்ட கிடையாது. அவர் தேவனே நிதில நியாயாதிபதி. அலையிலியா பட்சபாதம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. அவர் தான் படைச்சாரு. அவர் ராஜ்யம் மாத்தின ஆளுகை மாத்தின தலைமுறைக்கு உள்ளது. எல்லா ராஜ்யங்களும் ஆளுகைகளும் மாறும். இன்றைக்கு இப்படி செய்கின்ற ஒவ்வொரு நபர் மீதும் தேவனை நியாயத்தை பெறங்கட்டும். ஜோமபுரம் ஆண்டவரை இப்படி சிறு பிள்ளைங்களை கடத்தி கொண்டு கொலை செய்கின்ற கற்பழிக்கின்ற இப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக சட்டத்து முன்னாடி கொண்டு வரப்பட்டு அவங்க தண்டிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக கற்பழிப்பு குற்றங்கள்ல, வரதட்சணை கொடுமைகள்ல எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டு கொலை செய்து விட்டு இப்படி கொடூரமான காரியங்கள் செய்துட்டு அவங்க சந்தோஷமா இன்னைக்கு வெளியே சுத்திட்டு இருக்காங்க. இவங்க மூலமா இன்னும் வர நபர்களுக்கு பாதிப்பு தான். சட்டம் என்ன ஒன்றும் செய்யாதுன்ற அவங்களுக்கு ஒரு துணிகரம் அவங்க இன்னும் மேலும் மேலும் தீமை செய்வாங்க. இன்னும் மற்ற பிள்ளைகளுக்கு ஆபத்து. அதை உணராமல் இன்றைக்கு எல்லா துறைகளும் இன்றைக்கு பணம் வாங்கி கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுது. சொல்லுங்க. நம்ம இப்ப ஜோமனபுரம் ஜோமன சேர்ந்த ரீபானா அந்தோனா ராந்தரபா இயேசு நாமத்தால அப்பா தகப்பனே இப்படிப்பட்ட கொடிய குற்றவாளிகள் அப்பா தண்டிக்கப்படுறாங்க. தகப்பனே பணத்தை வாங்கிக்கொண்டு நீதியை பண்ண ஒவ்வொரு நீ நியாயத்தை பக்கத்தை இப்பொழுது அனுப்புங்க அப்பா. நீங்க நீட்டுங்க ராஜா, நீ நியாயத்துக்கு வெளிப்படுறதாக தகப்பனே. எந்த ஆமா இயேசு நாமத்தாலே எந்த அப்பா குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், நிரபராதிகள் அப்பா தண்டிக்கப்பட கூடாது ராஜா. அப்பா ரீகா நஷீகா சட்டங்கள் ஏற்றப்பட்ட தகப்பனே. ஓ யந்தரபா பணத்துக்கு வெளியே பண்ண ஒவ்வொரு மணந்திருமட்டம் ரீபா நஷீகா பஹா நசிரினை கொண்ட உண்டாட்டு தகப்பனே. காவல்துறையில உண்டாட்டு தகப்பனே. ஏதேனா மாராகா தந்தரா சந்தரபா வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. பெண்களை தொட்டால் அப்பா இப்படி தவறான காரியம் செய்தால் தண்டனை உண்டு என்று பயந்து அப்பா இந்த எப்படிப்பட்ட அதிகாரத்தை உள்ளவங்களும் யாருனாலும் பயப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயம் உண்டானதாக அப்பனே. பணம் வைத்தால் அப்பா விலை பேசி விடலாம், தப்பித்திடலாம் என்ற அந்த எண்ணமே இருக்காது. அந்த மனப்பான்மை மாற்றிவிட, அந்த மனப்பாக்கை மாற்றிவிடும் ஒரு பயம் உண்டானதாக அப்பனே. உம்மால் உண்டான பயங்கரம் ஜனங்களை பட்சிக்கிட்ட. நீ நிதி செய்யுங்க, நீ நியாயத்தை செய்யுங்க. பட்சிக்கிட்ட ராஜா ரியாந்தா ராகா இப்ப நடைபெற்ற அந்த கரூர் சம்பவத்துல ராஜா நீங்க நீதி செய்யுங்க. தவறு செய்யுங்க, தண்டிக்கப்படும் நீங்க பழிவாங்க, நீதி செய்யுங்க ராஜா. குழந்தையின் ரத்தத்துக்காக நீங்க பழிவாங்க ராஜா. ரீகானா மாராகாண்டா நஷீகாபா துராஷிகி வீர இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க கூடாது அப்பனே. உயிர் நடக்க கூடாது ராஜா. ரீபானா அந்தோனா சந்திரபா குழந்தைகளை பாதுகாத்து ஸ்கூலுக்கு போங்க அப்பா. பெண்களை பாதுகாத்து கல்லூரிக்கு செல்லும் போது, ஸ்கூலுக்கு செல்லும் போது, வேலைக்கு செல்லும் போது அப்பா தகப்பனே. ஓ எத்தனை பெண்கள் இன்றைக்கு தவறாக மிரட்டி உயர் பதவியில உள்ளவங்க, உயர் துறையில உள்ளவங்க, ஒவ்வொரு துறையிலையும் எல்லா துறையிலையும் நீ என் ஆசைக்கு இணைந்தால் நான் உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பேன் திரைப்பட துறையில். அதே போல வேலை பார்க்க இடங்கள்ல கணவனோடு வாழ்கின்ற மனைவிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு கணவனை இழந்த விடோஸ்கள் அதிகமாக அப்படிப்பட்ட இந்த மாதிரியான த்ரெட்டன்ஸ், இந்த மிரட்டலுக்கு ரொம்ப அவங்க பாதிக்கப்படுகின்றார்கள். கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்த எத்தனையோ சிங்கிள் பேரண்ட் ஒன்று, எத்தனையோ மனைவி மகள், எத்தனையோ பிள்ளைங்க தன்னுடைய பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வீட்டிலே செய்தாவது படிக்க வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவங்க, அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் இப்படிப்பட்ட பெண்களுக்கு அதிகமாக மிரட்டல்கள், ஆசைக்கு இணங்குமாறு
காலேஜில் சீட் கேட்டால் அதுக்கு ஒரு தவறான காரியம் நடத்துகிறாங்க. பல லட்சங்கள் வேலைக்கு சென்றால் அவங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது அதுக்கு வேலை கிடைக்க வேண்டுமா ஒன்றும் இல்லை, பணங்கள் இல்லைன்ற இந்த மாதிரியான வேலை பேசுகிற காரியங்கள் எல்லா இடங்களையும் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அநேகமாக நடைபெறுது. ஏசு நாம சொல்லுங்க, பெண்களை பார்த்தா ஒரு பயம் உண்டாகணும். பெண்களை போதை பிறகு சித்தரிக்கின்ற சினிமா காட்சியில் ரத்து செய்யப்பட வேண்டும் ஏசு நாமத்தால. ஹல்லேலூயா. அங்குதான் அதிகமாக தொடங்குது இப்படிப்பட்ட ஆபாச இணையதளங்கள், இப்படிப்பட்ட சினிமா காட்சிகள் மூலமாக ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தை இச்சை நான் இன்றைக்கு புகுந்து கிரியை செய்து சிறு குழந்தைகளை பார்த்தா இன்னைக்கு இச்சை வந்து 60 வயசு ஒரு நபர் கூட நாங்கள் முந்தானத்து நியூஸ்ல பார்த்தோம், 60 வயசுக்கு மேல இருக்கும். கோவில் அர்ச்சகர் அந்த கோவிலுக்கு வந்த பிள்ளையோட தப்பா இருக்க முடியாது, பார்த்தா அவ்வளவு வயசான தாத்தா. இப்படிப்பட்ட இன்றைக்கு வயசான விட்டு இந்த இச்சி நாவி ஏசு நாம சொல்லுங்க, கைகளை வைத்து நியாயத்தை பெண்களை யாரும் தடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஏசு நம்மளால ஆசைக்கு இணங்க வைக்க அவங்களை மிரட்டுகின்ற ஒவ்வொரு நபருக்கும் நியாயத்துக்கு இறங்கட்டும். எந்த துறையோ அவங்க எப்படிப்பட்ட அரசு பதிவாரமோ இப்படிப்பட்ட இச்சையில பெண்களை மிரட்டி தன் ஆசைக்கு தன் இச்சைக்கு பலியாக வைக்கின்ற ஒவ்வொரு நியாயத்துக்கு இறங்கட்டும். கண்டுபிடிக்கப்பட்டவங்க குற்றம் தகப்பனே, வேலைக்கு வரணும் தகப்பனே, இருள உள்ள காரியங்கள் வேலைக்கு வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் ஏசு நாமத்தை போல நியாயத்துக்கு இறங்கட்டும் தகப்பனே. அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால் இந்திய தேசத்துல கடுமையாக சட்டங்கள் உண்டு, தண்டனை உண்டு என்று பயந்து ஒருவரு கூட அந்த தப்பை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கட்டும் தேசத்துல ஏசு நாமத்தால. நீ என் தேச ஆளுகை செய்யுங்க, என் தேச சட்டங்கள் நீங்க ஆளுகை செய்யுங்க, என் தேச காவல்துறை நீங்க ஆளுகை செய்யுங்க, நிறுத்தனை நீங்க ஆளுகை செய்யுங்க. அப்பா நியாயமான அப்பா செய்கின்ற நடக்கின்ற ஒவ்வொரு நபர்கள் நீங்க ஆசீர்வதிங்க, உண்மைக்காக உழைக்கின்ற ஒவ்வொரு நண்பர்களும் ஆசீர்வதிங்க சப்பா. பாதுகாப்பு உண்டாவட்டும் தகப்பனே, சிறு பாதுகாப்பு உண்டான தகப்பனே ஏசு நாமல. இச்சின் அப்பா காட்சியில் கொடுக்கின்ற அப்படிப்பட்ட சினிமாக்கள் ரத்து செய்யப்படுவதாக ஏசு நாமல. ஆபாசத்தை பரப்புகின்ற ஆபாசை காண்பிக்கின்ற ஏசு நாமத்தாலே தடை செய்யப்படுவதாக ரிஷிக்கு ஜனங்களின் மனநிலை கெடுக்கின்ற அப்படிப்பட்ட தவறான காரியங்கள் தடை செய்யப்படுவதாக அப்பா ஒரு சுத்திகரிப்பு உண்டாடுதாக தேசம் உண்டாடு ராஜா. எல்லா அவலங்கள் மாறிவிடும் தகப்பனே. நம்முடைய அரசாங்கம் ஒதுக்கிற ஒன்றிய அரசும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு இன்றைக்கு நிதி கொடுக்கிறது. அதே போல அந்தந்த மாநில அரசுகள் அந்த மாநிலங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க, பட்ஜெட்ல உண்மையிலே ஒதுக்க தான் செய்யறாங்க. ஆனால் அது சரியான முறையில் அந்த ஜனங்களுக்கு சென்று விட முடியாது. இடையில உள்ள நபர்கள் அதை வஞ்சிக்கிறாங்க. முன்னாடி ஃபேஸ்புக் ஒரு போஸ்ட் பார்த்தா அதுல நம்முடைய மாநில அரசாங்கம் ஒரு ஸ்கூலுக்கு இலவச கழிப்பறை கட்டி கொடுக்காங்க. ஆனால் அதில் பார்த்தா அவங்களுக்கு தடுப்பு சுவர் கூட இல்லாமல் மொத்தமாக இப்படி அவங்க காசு அடிச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதை போஸ்ட் போட்டு ட்ரோல் பண்ண பிற்பாடு திருப்பி இப்போ சுவர் கட்டுறாங்க. இப்படிப்பட்ட பல அவலங்கள் மிருக ஜீவனுக்கு அவங்க எத்தனையோ பல கோடி ஒதுக்குங்க. ஆனால் அந்த சரியான கருத்தடை அந்த ஆப்ரேஷன் சுத்தம் இல்லாமல் ஒரு ஜீவனுக்கு பண்ணதை திரும்ப அதிலே போட்டு பண்ண இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி அநேக நாய்களுக்கு ஒன்று இறந்து போயிருது. அந்த நோயோடு அவங்க போராடுறாங்க, உடம்புலாம் நடுங்கி ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியான சுகாதாரம் சுத்தம் இல்லாமல் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும் தொற்றுகள் இன்றைக்கு பரவுகிறது. நிறைய கிருமிகள் இன்றைக்கு தொற்று எதிர்னா இப்படிப்பட்ட சிறு சிறு கிருமிகள் கொசுல இந்த மாதிரியான சின்ன சின்ன பூச்சல் தான் பரவுது. எலி காய்ச்சல் பரவுகிறது, பறவை காய்ச்சல் பரவுகிறது, பல காய்ச்சல் எல்லாமே இப்படிப்பட்ட காரியங்கள் ஏசு நாம சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுத்தமாக என் தேசம் சுகாதாரமாக இயேசு நாமத்திலே மாற வேண்டும். ஒதுக்கப்பட எல்லா நிதிகளும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் சரியான தகப்பனை செலவழிக்கப்பட வேண்டும். சரியான உபகரணம் வாங்க வேண்டும். சுத்தமாக இருக்கணும். ஜனங்களுக்கு சுத்தமான குடிநீர், சுத்தமான சாலை வசதி, எத்தனையோ நிதி இன்னைக்கு ஒருக்குனாலும் தரமற்ற கட்டிடங்கள் இன்னைக்கு கட்டுறாங்க. சீக்கிரம் இடிஞ்சது தரமற்ற பாலனை கட்டுறாங்க, சீக்கிரத்தை இடிஞ்சு வருது. தரமற்ற ஸ்கூல்ஸ்
பில்டிங் ஏதோ கெட்டுறாங்க, அவ்வளவு காசு அடிச்சுட்டு, அதனால சீக்கிரத்து ஏசு நாம சொல்லுங்க, இப்படிப்பட்ட அப்பா பணத்தை ஒதுக்கின்ற நிதியை அதை எடுக்கின்றவர்களுக்கு சரியாக போய் மக்களுக்கு செல்லணும்பா. உண்மையா குத்தமாக எடுக்க கூடாது. நீ நிதி ஒரு பயம் உண்டாகணும், அதிகாரிகளுக்கு ஒரு பயம் உண்டாகணும். உண்மையுள்ள அதிகாரிகளை தாங்க ராஜா. ஓ ஜனங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கட்டும். நல்ல தரமுள்ள சாலைகள் போடப்படும், தரமுள்ள குடிநீர் கிடைக்கட்டும், தரமுள்ள பாலங்கள், தரமுள்ள பள்ளி கட்டிடங்கள் அப்பா கிடைக்கட்டும். நாங்கள் இயேசு நாமத்தால ஓரியாந்தானா ஷீக்கா அதுக்கு கொடுக்கின்ற உழைக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அவங்க கொடுக்க அப்பா தகப்பா, அவங்களுக்கு இன்னும் அப்பா களஞ்சிகள் நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். செய்கின்ற அப்பா உதவுகின்ற உள்ளங்களை ஆசீர்வதிங்க. வேலைகளுக்கு உதவுகின்ற அப்பா உபகரணம் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. அதுக்கு செய்கின்ற எத்தனை ஊழியர்களுக்கு செய்கின்ற அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுப்பா செய்கின்ற ஆசீர்வதிங்க. கடைசி அவங்க அதை தடைக்கின்ற அதை தனக்கு எடுக்கிறவங்களுக்கு கத்தரிய சாபம் இறங்கட்டும். ஷாலா பார நீதி இறங்கட்டும். ரீகானா மாராகாந்தா ராஷி பிறண்டு எப்பல இச்சாதிர வேண்டிய வேத செய்கிறது. பிறருக்கு சேர வேண்டிய பணங்களை வஞ்சிக்கின்ற ஒவ்வொரு அரசு அதிகாரம் மீது தேவனுடைய நியாயத்தை போய் இறங்கட்டும். பணங்களை வஞ்சிக்கிற ஏமாற்றின்ற முறையாக கொடுக்காமல் இன்றைக்கு அலைக்கழிக்கின்ற ஒவ்வொரு மீதும் நியாயத்தை இறங்கட்டும். இன்றைக்கு முதியோர் பென்ஷன் சரியா கிடைக்கல, அதே போல விதவைகளுடைய உதவித்தொகை அவங்களுக்கு சரியா சென்று சேர மாட்டுக்கு அலைக்கழிக்கிறாங்க. அவங்க போய் நின்றா கவர்மெண்ட் அவசியம் அலைக்கழிக்காங்க. அதே போல ஊனமுற்றலுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனையோ காரியங்களுக்கு கவர்மெண்ட் செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உதவித்தொகை கிடைக்காம அவங்க இன்னைக்கு அலைக்கழிக்கப்படுகிறாங்க. சொல்லுங்க இயேசு நாமத்துல அப்பா இது மாறட்டும். கிடைக்க உதவித்தொகைகள் கிடைக்கட்டும். நிலுவையில் உள்ள போக்குவரத்துக்கு நிலுவையில் உள்ள எல்லா பென்ஷனும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பிஎஃப் பணங்களும் கிடைக்கட்டும் சொல்லுங்க இயேசு நாமத்தால கிடைக்கட்டும். யார் யாருக்கு எந்தெந்த உதவித்தொகைகள் கல்வி கடன்கள் கிடைக்கட்டும், கிடைக்கட்டும் தகப்பனே. அப்பா அரசாங்கம் தருகின்ற எல்லா பணங்களும் அப்பா முறையாக சென்று ஜனங்கள் கைகளை முழுவதுமாக சேரட்டும். அப்பா தடைப்பட்ட எல்லா பென்ஷன்ஸ் கிடைக்கட்டும் தகப்பனே. எல்லா உதவித்தொகைகள் அப்பா சரியாக சென்று கிடைக்கட்டும். உதவி திட்டங்கள்ல பங்கு பெற்றவங்க பயன்பெற்று வாழ கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ராஜா. ரீகானா தாராபா ரஷீகாபா ரகாந்தன சந்தர்பா இன்னும் கொடுக்க அவங்களுக்கு ஆசிரியம் ஒவ்வொருத்தரையும் அமைச்சர் ஆசிரியங்கப்பா. அப்பா அவங்க நீதியாக உண்மையாக செயல்பட கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். தூராஷிக்கு பீரா ஹந்தரபா ஹந்தா ரஷிக்கு யாந்தா ரியாங்கா ஹந்தரபா. இன்றைக்கு நம்ம தேசத்துல 60% இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமான வேலைவாய்ப்பு இல்லாம இருக்காங்க. நிறைய ஐடி கம்பெனிகள், மிகப்பெரிய கார் கம்பெனிகள், நிறைய பெரிய நிறுவனங்கள் மூடப்பட்டு வருகின்றன. ஒரு பக்கம் வேலையில திண்டாட்டம், படிச்ச வேலைக்கு அவங்களுக்கு இல்லாம எத்தனையோ ஜனங்களுக்கு எடுக்கிறாங்க. அதே போல அவங்களுக்கு எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பல லட்சங்கள் செலவழிச்சு அந்த போஸ்டிங் கிடைக்குது. இந்த நிலையை மாற வேண்டும். ஊழல் இல்லாத தேசமாக நம் தேசம் அல்லேலூயா மாற வேண்டும். எத்தனையோ காலியிடங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அந்த காலியிடங்களுக்கு உண்மையா எக்ஸாம் வச்சு உண்மையாக அல்லேலூயா தென்னிந்தியாவில் உள்ளவங்களுக்கு தென்னிந்தியாவுக்கு போஸ்டிங் கிடைக்க வேண்டும். அநேகமாக வட இந்தியாவில் உள்ளவங்க இன்னைக்கு இங்கே கொண்டு இறக்கி இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு வாய்ப்புகள் பறிக்கப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும். நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா எல்லா துறைகளையும் நிறைய நர்ஸ் படிச்சு வேலையில்லாம இருக்காங்க, டீச்சர்ஸ் அதே போல அல்லேலூயா இப்படி காத்திருக்கின்ற பிள்ளைங்களுக்கு அல்லேலூயா தேவையான அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஆசைக்கணும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். அல்லேலூயா படித்து முடித்து வேலைக்கென்று காத்திருக்கின்ற படித்து முட்டு தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம ஏதோ 50 வாங்குற இடத்துல வெறும் 10 தயங்கிட்டு எத்தனையோ பிள்ளைங்க இன்றைக்கு மன சேதனையில வேலை பார்க்கறாங்க. அப்படி அவல நிலையில கண்ணீரோடு இன்று கிடைக்கின்ற ஒவ்வொருக்கும் தேவன் விண்ணப்பத்தை கேட்டு ஹல்லேலூயா நல்ல வேலையை கொடுக்கணும் ஜெபிப்போம். ரீகானா மாஷிக்கு பீராங்க காந்து நாத ரந்தரபல் ரீபானா யாந்தா ரகந்தரப வேலையில கிடைக்கணும்ப்பா. வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படி ஹல்லேலூயா நல்ல வேலைவாய்ப்பு உண்டாகட்டும்ப்பா. ஒவ்வொரு துறையிலையும் அமேன், மருத்துவ துறையில, அரசு துறையில அப்பா ஹல்லேலூயா ஆசிரிய பணியில எல்லாம் எந்தெந்த இடத்துல வேலை வாய்ப்பு இல்லாம ஜனங்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும்பா.
வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. அப்படியே glory glory. வறுமை மாறணும். தேசத்துல வறுமை இல்லாத தேசமாக, பாரத தேசமாக, தமிழ்நாடாக எங்கள் தேசம் மாறணும். அப்பா, ஊழல் இல்லாத தேசமாக எங்க தேசம் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. 2 கரங்களை உயர்த்தி எங்க தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. விவசாயத்தை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு கூட ஒரு ஊர்ல போராடுறாங்க தமிழ்நாட்டுல. விவசாயிகள் அந்த காய்கறிகள்லாம் தெருவுல எரிஞ்சிட்டு போராடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அரசு கட்டி கொடுத்த அந்த கடைகளுக்கு அதிகமான வாடகை வாங்குறாங்களாம். எனவே அவங்களால கொடுக்க முடியல. அதெல்லாம் குறைக்கணும். கவர்மெண்ட் அவங்களுக்கு நல்ல சலுகைகள் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க. ரீபா, அப்பா இரக்கம் செய்யுங்க. விவசாயிகள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, தேசத்தின் முதுகெலும்பு அப்பா விவசாயிகள் என்று சொல்லி இருக்கிற போல அப்பா, விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவையான மழை பெய்யணும்பா. அளவுக்கு மீறி எதுவும் மழை பெஞ்சு அழிஞ்சிடக்கூடாதுப்பா. ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க பாதுகாத்துக்கோங்க பாதுகாத்துக்கோங்க. ரீபா லா காபா ராபா லா தா ராபா ரீகா பா லா பா ரீபா லோஃப்ரோ ஷாத்தா ராகா பா லா பா ரீகா பா லா பா ராகா பா ராபா லா. அப்பா, வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் செழிக்கட்டும் 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 செழிக்கட்டும். ஒவ்வொரு ஸ்டேட்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ரே பிரா காபா லாபா ராகாபா லாபா ரீகாபா. அறிவிக்கப்படாத இடங்கள்ல எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படாம இருக்காங்கப்பா. எங்க தேசத்துல வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத எத்தனை கோடி ஜனங்கள் இன்னைக்கு ஒரு முறை கூட ஏசப்பா உங்களுடைய நாமத்தை கேள்விப்படாத ஜனங்கள், அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். தடைகளை உடைக்கிறோம். தடைகள் மாறட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும். எழுப்புதல் தீ எங்கள் தேசத்திலே பற்றி எரியட்டும். ராகாபா ராபா. நல்ல ஜெபம் பண்ணுங்க அந்நிய பாஷையில. ரீப்ரா காபா லாபா ரீகாபா ராபா. வேகமாய் 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 சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். ஏகமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். ராகாபா லாபா ரீகாபா லாபா ரீகாபா. இன்னைக்கு பிசாசு கொஞ்ச நாள் உண்டு என்று அறிந்து அவன் பிள்ளைங்களை வேகமா அவங்க பிள்ளைங்க அவங்க காரியத்தை பிசாசு காரியத்தை வேகமா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பரப்புறாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவன் நிர்விசாரமா இருக்கிறான். கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும். என் அப்பா ரத்த சிந்தின, என் அப்பா ரத்த சிந்தி என்ன மீட்டாரு. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இந்த ஜீவன் அழியாமையின் சுவிசேஷத்தை, அழிவில்லாத இந்த சுவிசேஷத்தை நான் மக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆத்துமா பாரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு விசுவாசிகளை நிரப்பட்டும். சுயநலமா வாழ்ற கிறிஸ்தவங்க மனம் திரும்பட்டும். நான் என் குடும்பம்னு வாழ்ற அப்பா கிறிஸ்தவங்க மனம் திரும்பட்டும். ஒரு எழுப்புதல் அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆத்துமா பாரத்தினால் நிரப்புங்கப்பா. இன்னைக்கு எத்தனையோ ஆலயங்கள் வெளிநாடுகள்ல அப்பா கிளப்பா மாறிட்டு இருக்கு. அந்நிய காரியமா மாறிட்டு இருக்கு. அப்பா அந்த அவல நிலைகள் மாறட்டும். உலகம் எங்க ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்குள்ள ஆத்துமா பாரம் உண்டாகணும். ரட்சிப்பு உண்டாகட்டும். சுத்திகரிங்க. கிறிஸ்தவங்க சாட்சியா வாழணும். தேசத்துல உலகம் எங்கும் கிறிஸ்தவர்கள் சாட்சியா வாழணும். ஜெபம் பண்ணுங்க. பாவத்துல அடிமைப்பட்டிருக்கிற சாபத்துல வியாதியில அப்பா அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மனம் திரும்பட்டும். ஊழல்ல இருக்கிறவங்க மனம் திரும்பட்டும். ஓ ஷாக்கா பாரா. கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மேத்யூன்னு ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு ஒருத்தன் எத்தனையோ பெண்களை தவறா காரியம் செஞ்சு 2000க்கு மேல வீடியோ எடுத்து வச்சிருக்க. இப்படிப்பட்டவங்க மனம் திரும்பணும். இப்படிப்பட்ட கிறிஸ்தவன்லாம் கர்த்தர் அடிச்சு திருத்தணும். அவங்களெல்லாம் ராபா ஜோமனுங்க. ராபா ராகாபா லாபா ரீகாபா ரீபா லாபா ராகாபா ராபா ராஷாபா ராகாபா. கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு தப்பு செய்யறவன்லாம் அப்பா கர்த்தர் தொடுங்கப்பா. தொடுங்க. லேபா ராகாபா லாபா ரீகாபா ராபா ராதா ராபா ராஷாபா ராகாபா லாபா ரீபா. ஹல்லேலூயா. அப்பா எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ்ல கேட்டேன். தேசம் நிறைய பொருளாதாரத்துல மேலான சில இடங்கள்ல வந்திருக்கு. இன்னொரு 3 வருஷத்துல இந்தியா இன்னும் பெரிய லெவல்ல வரும்னு ஒரு நாட்டுல சொல்லி இருக்கிறாங்க. எந்த நாடுன்னு இப்ப மறந்துட்டு நியூஸ்ல பார்த்தேன். அப்படிப்பட்ட இன்னைக்கு கர்த்தர் இந்தியாவை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். இன்னும் ஆசீர்வதிக்கணும். தேசம் உலகத்திலேயே இந்திய தேசம் ஒரு நம்பர் 1 தேசமா மாறணும். ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய தமிழ்நாடு ஹல்லேலூயா உலகமெங்க ஒரு ஸ்டேட் சாட்சியான ஹல்லேலூயா நம்பர் 1 ஸ்டேட்டா மாறணும். நம்ம தேசத்துல இப்போ எல்லா விதத்திலையும்
இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு. இன்னும் நம்ம தமிழ்நாட கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும். பொருளாதாரத்துல எல்லா விதத்திலும் நம்ம தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும். நம்ம முதலமைச்சரை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும். அவர்களுக்கு நல்ல நித்திய ஜீவனை கொடுக்கணும். ஆமென். அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவங்க பல ஆண்டுகள் இன்னும் ஆண்டவர் வர்ற வரைக்கும் அவங்க சேவை செய்யணும். ஆமென். ஆசீர்வதிக்கணும். அப்படியே நம்ம தேசத்துல ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய பிரதமர், ஒவ்வொரு அதிகாரிகள், ஒவ்வொரு எம்பிஸ், ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படட்டும். மக்களுக்கு செய்யணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பார்த்து இன்னைக்கு வேற ஸ்டேட்ல எல்லாம் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்காங்க பெண்களுக்கு. நம்ம தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியா இருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் செய்யணும். ஹல்லேலூயா. மக்களுக்காக நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யணும். அதை பார்த்து அநேக ஸ்டேட், அந்த ஸ்டேட் மக்களுக்கு இன்னும் செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. ரேபா லாபார் அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு தலைவர்களையும் உம்முடைய அன்பினால் நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. நீர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீங்கப்பா. இந்த கல்வாரி அன்பு ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு மக்களையும் தன் சொந்த பிள்ளையாக நினைக்கிற ஒரு அன்பின் இருதயம் ஊற்றப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசம் இன்னும் வளர்ச்சியில முன்னேறட்டும். எல்லா விதத்திலும் முன்னேறட்டும். எல்லா விதத்திலும் பொருளாதாரத்துல, பரிசுத்தத்துல, ஆவிக்குரிய காரியத்துல, அப்பா எல்லா விதத்திலும் எங்க தேசம் முன்னேறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொழில்ல முன்னேறட்டும். ஏழைகள் இல்லாத தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை செழிக்கட்டும். ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களோடு இணைந்து தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபித்து அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க. எல்லா சுகர் வியாதிகள் மறையட்டும். கொலஸ்ட்ரால் மறையட்டும். வியாதி படுக்கைகள், மரண படுக்கைகள் மாறட்டும். ஜெப ஆவியினால் நிரப்புங்க. இன்னும் அப்பா எங்களோடு இன்னும் இணைந்து ஜெபிக்கிற ஜெப சேனை உலகம் எங்கு எழும்பட்டும். இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெப சேனைகள் எழும்பட்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தை நேசிக்கிற எங்களுக்காக ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக்கோங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you all.